வருவாங்க. ஒரு நிமிஷம். பிரைஸ் தி லார்ட். இன்று நாம தியானிக்க போகிற பகுதி மீகா புஸ்தகத்தை கொஞ்சம் தியானிக்கலாம். ஏசாயா புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருந்த நாம் மீகா புஸ்தகத்தை ஏன் தியானிக்கிறோம் என்றால், ஏசாயா புஸ்தகம் எழுதப்பட்ட அதே காலகட்டத்தில் மீகா புஸ்தகம் எழுதப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி அரசாங்கத்தில் ஒரு தீர்க்கதரிசியாகவும் ராஜாக்களை பார்க்கிற அளவுக்கு ஆம், ஒரு ராஜ பரம்பரையிலே பிறந்தவராக இருந்தார். அதனால அவர் ராஜ காரியங்களையும் யுத்தத்தின் காரியத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். அதே காலகட்டத்திலே மீகா தீர்க்கதரிசியும் ஊழியம் நடத்தினார். அவர் யார்கிட்ட ஊழியம் செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, அவரே ஒரு ஆடு மேய்ப்பவராக இருக்கிறார். அவர் வந்து ஒரு கீழ்த்தட்டு நிலையிலிருந்து தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டார். அதனால பாடுபடுகிறவர்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள் கிட்ட அவர் ஊழியம் செய்தார். அதே காலகட்டத்தில மீகா ஏசாயா எழுதிய காலகட்டத்தில மீகா தீர்க்கதரிசியும் ஊழியம் செய்கிறார். அதனால தான் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கும்போது, மீகாவை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால இன்றைக்கு நான் மீகா புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை குறித்து சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அதுல நம்ம பார்க்க போற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அப்படி என்ற தலைப்புல நம்ம தியானிக்க இருக்கிறோம். தடைகளை அவர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் தடைகளை நீக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் நீக்கி போட்டார் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் எப்படிப்பட்டவர்? தடைகளை நீக்கி போடுவர் நமக்கு முன்பாக செல்கிறார். அப்படிதான் இதோட தலைப்பாக நான் கொடுத்திருக்கிறேன். நாம ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஐ வில் ஷேர் தி ஸ்கிரீன். தடைகளை நீக்கி போடுகிறவர். ம், ஒரு நிமிஷம். ஓகே. அப்போ காரியத்தை பார்க்கலாம் நீங்க. இதுல குடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். அப்படி என்பது தலைப்பிலே மீகா புஸ்தகத்தை தியானிக்கலாம். தடைகளின் அதுக்கு எடுத்துக்கொண்ட திறவுகோல் வசனம் மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதைத்தான் அடுத்த தடைகள் நீக்கி போடும் நமக்கு முன்பாக கடந்து போக ராஜா முன்னே நடந்து போகிறார். தடைகள் விலகி வாசல் கடந்து போக நாமும் அவர்கள் கடந்து போவோம் என்பதுதான் மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகள் நீங்கி வாசலால் உட்பிரவேசத்துக்கு கடந்து போவார்கள். அவர் ராஜா அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையே நடந்து போவார். அப்படி என்பதுதான் இன்னைக்கு தீர்க்க தரிசனம். இந்த செய்தியின் திறவுகோல் வசனமாக இருக்கிறது. எவ்வளவு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் இயேசு கிறிஸ்துவின் நமக்கு முன்பாக செல்கிறார். பாவம், மரணம் மற்றும் கஷ்டத்தினால் ஏற்படுகிற விரக்தி ஆகியவற்றின் ஒவ்வொரு தடையையும் உடைத்து நம்மை சுதந்திரத்துக்குள்ளாக அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். பாவத்தை இருந்து நம்ம காலத்தில் இருந்தோம். அதுலேருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார் இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் சாட்சியாக சொல்லலாம். பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே டயத்துல நித்திய மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். மிச்ச உலகத்தால் சந்திக்கிற மரணத்தை நாம் சந்தித்தால் கூட இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகையிலே மரித்தவர்கள் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மேகத்தின் அணிவகுக்கு அழைத்து கொண்டு போகப்படுவார்கள் என்று ரெண்டு ரெண்டு தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே உலக பிரகாரமாக சரீர மரணம் ஏற்பட்டாலும் நித்திய மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தவர். மற்றும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அநேக விரக்தியான சூழ்நிலைகளை விசுவாசிகளாக நாம் சந்திக்கிறோம். பலரால் வஞ்சிக்கப்படுகிறோம். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிறது. சாத்தான் ஒரு பக்கம் நமக்கு எதிராக செயல்பட்டு முன்னுக்கு வரக்கூடாதபடி தலைகள் போடுகிறான். சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டு நமக்கு விரக்தியையும் வேதனையையும் கஷ்டத்தையும் உண்டாக்குகிறார்கள். சில நேரத்தில் வியாதிகள், சில டயத்தில் கடன் பிரச்சனைகள், சில டயத்தில் வேலை பிரச்சனைகள், சில பிள்ளைகள் பிரச்சனைகள், இப்படி என்ற பல சூழ்நிலைகள் நாம் விரக்தி அடைகிறோம். ஆனால் அந்த விரக்தி அடைந்த சூழ்நிலைகளும் ஏற்படுகிற தடைகளை உடைக்கிற கர்த்தர் நம்ம சுதந்திரத்துக்குள்ளாக நடந்து போகிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த புஸ்தகத்துல ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நிறைவேற்றத்தை நம்ம பார்க்க முடியாது. பாவத்தை நியாய தீர்க்கும் தேவன் நம்மை தடைகள் நீக்கப்படுகிறவரும் ராஜாவாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இரக்கத்தினால் நம்முடைய ஜனங்களை ரட்சிக்கிறார். தம்முடைய ரத்தத்தினாலும் நம்மளை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பார்க்கும்போது சில டயத்தில் நம்ம பூட்டப்பட்ட கதவுக்கு பின்பாக இருப்பதை போல உணர்கிறோம். யாராவது திறக்க மாட்டார்களா? நாம் பூட்டப்பட்டிருக்கிறத நாம் எப்படி இதிலிருந்து வெளியே வருவோம் என்று சொல்லி ஒரு கதவுக்கு பின்பாக இருப்பதை போல உணர்கிறோம். ஒருவேளை பல வருடங்களாக உடைந்த ஒரு உறவினால் ஏற்படுகிற நல்லிணக்கத்தின் கதவு நமக்கு திறக்கப்படாதா இருக்கு. அவங்க கிட்ட நல்ல சந்தோஷமா இருந்தோம், நல்ல உறவா இருந்தது. திடீர்னு அவங்க கூட நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு.
அவங்க கூட திருப்பணியும் மறுபடியுமாக நாம் நல்லிணக்கம் ஏற்படுத்தி கொண்டு விட மாட்டோமா அப்படின்னு நல்லிணக்கம் கதவாக கூட இருக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு சிலரை அதிகமாக நேசிச்சிருக்கலாம், அவர்கள் ஒருவேளை மறுத்து போயிருக்கலாம். அவர்கள் மறுத்த பிறகு கல்லறை கதவுகள் அடைக்கப்பட்ட பிறகு அவர்களை எப்போது பார்ப்பேன், அவர்களால் ஏற்பட்ட இழப்பின் வேதனையாக அடைக்கப்பட்ட கதவுகளை போல நீங்க சிந்திக்கலாம். அல்லது அடிக்கடி தோல்வியின் கதவுகளை கூட நீங்க பார்க்கலாம். எந்த வழியாக இல்லை, எந்த வழியும் இல்லாது சிக்கிக்கொண்ட அந்த உணர்வு தான் இஸ்ரவேல் மக்கள் மீகாவின் புஸ்தகத்தில் மீண்டும் மீண்டும் தங்களை கண்டார்கள். நாம எப்படி இந்த மாதிரி நினைக்கிறோமோ அதே போலதான் பார்க்கும்போது மீகா புஸ்தகத்தை எழுதும் போது அந்த காலகட்டத்தில் ஜனங்கள் தான் ஒரு அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்பாக இருக்கிறோம், திறப்பதற்கு யாரும் இல்லையே அப்படி என்று அங்கலாய்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்போ இந்த தீர்க்கதரிசி மீகா என்பவர் யார் என்பதை நம்ம பார்க்கலாம். மீகா என்றால் நம்முடைய தேவனை போல இருப்பவர் யார்? Who is like the Lord? கர்த்தரை போன்றவர் யார்? கர்த்தரை போன்றவர், கர்த்தரை போலவர் யார்? கர்த்தர் போன்றவர் யாருமே கிடையாது அப்படி என்பதுதான் மீகா என்ற பெயர் சொல்லுகிறது. ஒவ்வொரு அந்த அந்த ஒவ்வொரு புஸ்தகம், ஒவ்வொரு எபிரேய வார்த்தைக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளை பார்க்கும் மீகா என்றால் who is like the Lord அப்படி என்று அர்த்தம். யூதாவின் கிராமப்புற நகரமான மேரேசேத்தில் இருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன் 740 வரைக்கும் யோதாம், ஆகாஸ் மற்றும் எசேக்கியா ஆகியோரின் ஆட்சியின் போது தீர்க்க தரிசனம் உரைத்தார். இது யார் பார்த்தோம்? ஏசையா தீர்க்க தரிசி இதுதான் செய்தார் இல்லையா? அதே காலகட்டத்தில் யோதாம், ஆகாஸ் மற்றும் எசேக்கியா ராஜாக்கள் யூதா தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மீகா தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக வருகிறார். ஆனா இந்த மீகா தீர்க்க தரிசி கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் அப்படி என்று பொருள். மீகான்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? Who is like the Lord? ஏறக்குறைய 70 ஆண்டுகளாக அவர் தங்களுக்கும் தேவையான அனைத்தையும் கொண்ட ஒரு மக்களுக்கு பிரசங்கிக்கிறாரு. 70 எத்தனை வருஷமா? இவரு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள். ஏசாயா தீர்க்கதரிசி 70 ஆண்டுகள் தான், இவரு 70 ஆண்டுகள் தான். ஏசாயா என்றால் என்ன அர்த்தம்? காட் இஸ் அவர் சால்வேஷன், கர்த்தரே நம்முடைய ரட்சிப்பு அப்படின்னு ஏசாயா என்ற பேருக்கு அர்த்தம். அதே மாதிரி மீகா என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் என்று அர்த்தம். இவர்கள் யாருக்கு ஊழியம் பண்றாங்க? 70 வருடங்கள் எல்லாம் நல்ல நிலம் இருக்கு, ஆலயம் இருக்கு, ராஜாக்கள் இருக்காங்க, மத சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நல்ல வெளியரங்கமா பார்த்தா ரொம்ப நல்ல சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்காங்க? பேராசை, அநீதி, விக்கிரக ஆராதனை, பாசாங்குத்தனம், இருதயத்துல பயங்கர அழுக்கு, இப்படிப்பட்டவர்கள் வெளியில உள்ள இருக்கிறாங்க. ஆனா வெளியில பார்த்தா நல்ல பெரிய பெரிய மாட மாளிகை, கோபுரம், வீடெல்லாம் கட்டி இருக்கிறாங்க. பார்த்தா ராஜாக்கள் நல்லா ஆட்சி செய்யற மாதிரி இருக்கு. அவங்க டெய்லி ஆலயத்துக்கு போறாங்க, நல்ல மத சடங்குகள்லாம் நல்லா செய்யறாங்க, இவ்வளவு செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ள எப்படி இருக்காங்க? பேராசையா இருக்காங்க, அநீதியா இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனையா இருக்காங்க, பாசாங்கதனம் பண்ணிட்டு இருதயத்துல அழுக்கோட இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கிட்ட இந்த மீகா தீர்க்கதரிசி 70 ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறார். அதே டயத்துல இவர் ஏழைகளின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் ஒடுக்கப்பட்டவர்கள் பெருமூச்சுக்கு அவர் குரல் கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? ராஜாக்கள் கிட்ட போய் தீர்க்க தரிசனம் உரைச்சுக்கிட்டே இருந்தார் இல்லையா? இவர் யார்கிட்ட போய் பண்றாரு? ஏழைங்க கிட்ட, ஒடுக்கப்பட்டது. அவர் இவரோட பேர் என்ன? ஏழைகள் தீர்க்க தரிசி என்று மீட்க அழைக்கப்படுகிறார். எந்த காலகட்டத்தில் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார்? வடக்கு ராஜ்யம், அதாவது நார்த்தன் கிங்டம், 10 கோத்திரங்கள் இருக்குங்க இல்லையா? அவங்க அசீரியாவிடம் சிறைப்பட்டு போயிட போறாங்க. முதலாவது. ரெண்டாவது, அதை பார்த்துட்டு யூதா தேசம் மனம் திரும்புதானா? இல்ல, அது இன்னும் பாவத்துக்குள்ளாக கடந்து போகிறது. அதனால அந்த ராஜ்யத்துக்கும் பாவங்கள் இருப்பதனால அவர்களுக்கும் நியாய தீர்ப்பை எதிர்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இவர் என்ன பண்றாரு? ஊழியத்துக்கு தீர்க்க தரிசனத்தை உரைத்துகிறார். முதலாவது, அசீரிய சமாரியாவை தாக்கினார்கள். எப்பொழுது? 722 BC-ல அது வீழ்ச்சி அடைந்தது. அது எந்த அதிகாரத்தில் இருக்கு? 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 10 கோத்திரம் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போகிறது. அது எப்பொழுது? 722, கிறிஸ்துவுக்கு முன் 722, 722 BC-ல இது நடக்குது. அந்த காரியத்தை மீகா 1 அதிகாரம் 2-7 சொல்லிடுறாரு. நீங்க மீகா புஸ்தகத்தில் ஓபன் பண்ணி வச்சுங்க. அதுல 1 அதிகாரம் 2-7 மீகா கொடுத்ததன் படியாகவே 722 BC-ல அசீரியா சமாரியாவை தாக்கி சிறைப்படுத்தி கொண்டு போய்விட்டது. அதுக்கப்புறம் யூதாவும் தண்டிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பாவத்தின் நிமித்தம், அவர்களுடைய அநீதி நிமித்தம் தண்டிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எப்படி தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதை மீகா 1 அதிகாரம் 8-16 தெளிவாக சொல்லுகிறது. அடுத்தது, 3வது, பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுவார்கள். யார் நாடு
கடத்தப்படுவது யூதா நாடு கடத்தப்படும் என்று மீகா 4 அதிகாரம் 9-10 வசனத்துல சொல்லப்படுகிறது. இதே தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு. மீகா உடம்பு சரியாகி அந்த அசீரியா ஜெயிச்ச பிறகு பாபிலோன்ல இருந்து ஆட்கள் வராங்க, அவர் எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. கேட்கறாரு, நீ யார்ப்பா வந்தாங்க? பாபிலோன் பிரதிநிதிகள் வந்தாங்க. எல்லாத்தையும் ஆமா காமிச்சிட்டேன். நீ பாபிலோனுக்கும் இது உன்னுடைய சொந்த உன்னுடைய ஜெனரேஷன்ல இங்கேருந்து எல்லாம் கொண்டு போயிடுவாங்க, அங்கே சிறைப்பட்டு போவார்கள் பாபிலோனுக்குன்னு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சாரி எசேக்கியேல் ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிடுறாரு. இவர் என்ன பண்றாரு, இங்க மீகா 4 அதிகாரம் 9-10 வசனத்துல யூதா தேசம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் என்பதை குறிப்பிடுகிறார். பாருங்க, 2 பேருமே இவர்கள் யார்கிட்ட சொல்றாங்க? ஏழைங்க கிட்ட போய் சொல்றாரு. ரைட்டா? அதாவது ஏழைகளை ஒடுக்கினவர்கிட்ட போய் சொல்றாரு. அவர் யார்கிட்ட போய் சொல்றாரு? டைரக்டா ராஜா கூப்பிட்டே சொல்றாரு. ஒருத்தர் ராஜாவை கூப்பிட்டு டைரக்டா சொல்றாரு, ஒருத்தர் ஏழை எளியவங்களை ஒடுக்கி அடக்கி சாவடிச்சிட்டு இருக்கிறவங்கிட்ட போய் சொல்றாரு, அப்பா நீ இப்படிலாம் அநியாயம் பண்றீங்க, ஏழைகளுக்கு காசு பணம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் ஏழைகளுக்கு காசு பணம் கொடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் யோதாம் என்கிற ராஜா காலகட்டத்தில் இவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். யோதாமுடைய அப்பா உசியா என்ற ராஜா என்ன பண்றாரு, தன்னை சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாம் போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்கிறாரு. ரொம்ப வருஷம் ஆட்சி செய்தார், 50 வருஷம் ஆட்சி செய்திருக்கிறாரு. அவர் ரொம்ப பணக்கார ஒரு ராஜா. அவர் ராஜ்யத்துல ரொம்ப செழிப்பா இருந்துச்சு யூதா தேசம். அப்போ நிறைய காசு பணம் வந்துச்சு. ஏன்னா எல்லா இடத்துலயும் அவர் கொண்டு வராரு, சண்டை போடுற நிறைய பேர் ட்ரிபியூட்ஸ் கட்டுறாங்க, பயந்துகிட்டு வரி பணத்தை கட்டிக்கிட்டே இருக்காங்க வேலை வேற தேசத்துல இருந்து. அப்ப நிறைய பணம் வருது. அந்த பணத்தை சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம சில பேர் மட்டும் நிறைய புடுங்கிட்டு போயிடுறாங்க. ராஜாவுக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு பார்த்து அவங்களுக்கு நிறைய அந்த காசு போயிடுது. எல்லாருக்கும் சரியாது விநியோகிக்கப்படல. அதனால பெரிய பணக்கார ஆயிட்டாங்க, எக்கச்சக்க காசு திடீர்னு வந்துடுது. அந்த காசை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. உடனே என்ன பண்றாங்க, எல்லாரும் வீட்டையும் வாங்குறாங்க. இங்க வீட்டை கூடு நிலத்துக்கு மேல நிலத்தை வீடு மேல வீடு வாங்குறாங்க. வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் அநீதி போட்டு அடிச்சு கொன்னு அவங்க நிலத்தையும் வீட்டையும் புடுங்கிக்கிறாங்க. மேலும் 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 அநீதி, அக்கிரமம், அநியாயம், காசு பணம் இருக்கிறவங்க இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போது நம்மளுடைய வாழ கட்டத்தில் இதான் நடக்குது. முக்கியமா இந்தியா தேசத்துல பார்க்கும்போது சில குடும்பம் மட்டும் எக்கச்சக்க காசு, அவங்க காசு மேல காசு, அவர்கள் மக்களை துன்புறுத்தி வீடு மேல வீடு நிலத்து மேல நிலம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இதே நிலைமை தான் அங்க நடந்தது. அதான் அங்க சொல்றாங்க, நீ இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கீங்க, நிச்சயமாக தேவன் உங்களை தண்டிப்பார், நீங்க பாபிலோன் சிறைப்பட்டு போவீங்க. அப்ப என்ன ஆகும், பெரிய பணக்கார கொளுத்து போயிருக்கிறீங்களா, அவங்க எல்லாம் சத்து போயிடுவீங்க, இல்ல கொண்டு போயிடுவாங்க உங்களை. ஏழை எளியவங்க நீ எதையெல்லாம் அவங்ககிட்ட பிடிங்கினீங்களோ ஏழை எளியவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க மறுபடியும் அவங்க வீட்லயே அவங்க போய் வாழ்ந்துருவாங்க. ஏன்னா நீ அவங்க வீட்டை பிடுங்கிக்கிட்ட, பாபிலோன் ஒண்ணு பிடுங்கிட்டு போயிடும். அப்ப அவங்க ஏழை பாடங்களை விட்டு போயிடுவாங்க. அந்த ஏழை பாடங்க விட்டு அவர்கள் இழந்து போன இடத்துல அவங்க வாழ்வாங்க. இதுதாங்க இப்ப நடக்க போகுது. இதுதான் தான் நடந்தது. இது எல்லாமே மீகா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அசீரியாவிலிருந்து எருசலேமை. அப்போ அது மட்டும் இல்லாம அசீரியா 10 கோத்திரத்தை அழிச்ச மாதிரி யூதாவுக்கு எதிராக வரும். யூதாவுக்கு எதிராக 40 பட்டணங்களை அசீரியா பிடிச்சிட்டு போயிடும். அந்த 40 பட்டணங்களுடைய 10 பட்டணங்களுடைய பேரை மீகா 1 அதிகாரத்துல 10-15 வசனத்தில் வாசிக்கும்போது 10 பேர் போட்டிருக்கு. அந்த 10 பட்டணத்துடைய பேர் என்னன்னு பார்க்கும்போது வரிசையாக அசீரியா அந்த பட்டணத்தை எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. எருசலேம் மட்டும் மிச்சமா இருக்கு. அந்த எருசலேம் எப்படி காப்பாற்றப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது தேவனால் அந்த எருசலேம் பார்க்கப்பட்டது. ஒரு தூதனை அனுப்பினார், அசீரிய ராஜ்யம் எல்லாம் அழிக்கப்பட்டது, எருசலேம் மட்டுமே காப்பாற்றப்பட்டது. இதுவும் அப்படிதான் நடக்கும், எருசலேம் மட்டும்தான் காப்பாற்றப்படும் என்று ஏசாயாவும் சொல்றாரு. நமக்கு 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே இருக்கு. மீகாவும் சொல்றாரு. எங்க மீகா சொல்றாரு? மீகா 2 அதிகாரம் 13 வசனத்திலே சொல்றாரு. அப்போ இதெல்லாம் தான் நடந்துச்சு. அப்போ மீகாவின் நாட்கள் என்ன நடந்தது? கர்த்தரை தொழுது கொள்ளும்படி வெளிப்புற விருப்பம் இருந்துச்சு, ஆனா உள்ளால ஆராதிக்கல. சொத்துக்கள் பறிமுதல் செய்து வன்முறை பயன்படுத்தப்பட்டது. நான் சொன்னேன், சொத்துக்களை புடுங்கிட்டு போயிட்டாங்க வன்முறையா. நீதி இல்ல, ஊழல் நிறைந்திருந்தது, வணிக மோசடிகள் மற்றும் வஞ்சகங்கள் பரவி இருந்தது. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? குடும்ப வாழ்க்கை சிதைந்து போயிடுச்சு. அவங்க சொல்றாரு, பொண்டாட்டிய நம்பாத, அடுத்தவன் நம்பாத, சொந்தக்காரன் நம்ப, எப்போ எவனா குழி தோண்டிடுவான் அப்படின்னு குடும்ப வாழ்க்கை சிதைந்து இருந்தது. அவரோட காலத்தில் இருந்த மத போதகர்கள் உண்மையை பேசுறதே விட்டாங்க, பொய் பேச ஆரம்பிக்கிறாங்க, பிற சமயங்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மீதியா இருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை தியானிக்கும் போது சொன்ன மீதியா இருக்கிறவர்களை பத்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மாத்திரமே ஒவ்வொரு அதிகாரத்திலும்
இடத்திலும் ஆண்டவர் ஒரு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதையே இவர் ஃபாலோ பண்ணுகிறார். மீகா தீர்க்கதரிசி கூட அவர் கூட மீதியானவர்கள் பற்றி பேசுறாரு. இப்படி எல்லாம் நியாய தீர்ப்பு கொடுத்துட்டு ஒவ்வொரு இடத்திலும் மீதியானவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. யார் அந்த மீதியானவர்கள்? மீதியா இருக்கிறவர்கள், எஞ்சி இருக்கிறவர்கள், தேவனுக்கு உண்மையாக இருக்கிற மற்றும் நியாய தீர்ப்புக்கு பிறகு தேவனுடைய கிருபையுடன் பாதுகாக்கப்படும் மனித குழுக்களை குறிப்பிடுகிறது. அவருடைய உடன்படிக்கை வாக்குத்தத்தங்கள் தொடரும்படி தேவன் மீதியா இருக்கிறவர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் மெசியாவின் ஆட்சியின் கீழ் தேவனுடைய மீட்கப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள். நம்ம எல்லாம் மீதியா இருக்கிறவர்கள், மிச்சம் இருக்கிறவர்கள். அவர்கள் அந்த மிச்சம் இருக்கிறவர்கள் மூலமாக மறுபடியும் எருசலேம் கட்டப்பட்டது, ஆலயம் கட்டப்பட்டது, பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்படியே இயேசு கிறிஸ்து பிறந்தா கூட எல்லாரும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், அவர் சிலுவையில் அறையப்பட்டார். தற்போது கூட எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, சிலரை ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சிலராகிய நாம் தான் மீதி இருப்பவர்கள், மிச்சம் இருப்பவர்கள். சோ இப்ப ஏசாயா மீகா புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குறுதிகளும் மீதி இருக்கிறவர்களாக நமக்காக கொடுக்கப்பட்டது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக கொடுக்கப்பட்டது, எல்லாருக்குமாக கொடுக்கப்படவில்லை. ஆகவே இன்றைய தலைப்புக்கு வருவோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் யார்? தடைகளை நீக்கி போடுகிறவர், சிறையிருப்பிலிருந்து நம்மை வழி நடத்துகிறவர். மீகா 1 அதிகாரம் மற்றும் 2 அதிகாரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் யார்? பெத்லகேமில் பிறந்தவர். மீகா 3 5 அதிகாரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் யார்? நம்முடைய பாவங்களை கடலில் போடுகிறவர். மீகா 6 அதிகாரம். மீகா புஸ்தகத்துல 7 அதிகாரங்கள் இருக்கின்றன. அது எப்படி நம்ம படிக்க போகிறோம்? சிறையிருப்பிலிருந்து தடைகளை நீக்கி போடுகிறவர் யார் என்ற தலைப்பில் அதை தியானிக்க போகிறோம். அவர் யார் என்றால், முதலாவது மீகா 1-2 அதிகாரம் சொல்லுகிறது, சிறையிருப்பிலிருந்து நம்மை வழி நடத்துகிறவர். அதே நேரத்தில் மீகா 3-5 அதிகாரம் சொல்லுகிறது, தடையை நீக்கி போடுகிறவர், பெத்லகேமில் பிறந்தவர். மீகா 6-7 அதிகாரம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிற, நம்முடைய பாவங்கள் கடலில் போடுகிறவர் என்று சொல்லி எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த 7 அதிகாரங்களையும் 3 சுழற்சியின் கீழ் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி சுழற்சியாக எழுதுகிறார் என்றால், 3 சுழற்சி. முதல் சுழற்சியில மீகா 1 மற்றும் 2 அதிகாரங்கள். அதில் நீங்க பார்க்கும்போது முதல்ல நியாய தீர்ப்பு கொடுத்துருவாரு. நியாய தீர்ப்பு இருக்கும். நியாய தீர்ப்பு எதற்காக கொடுக்குறாங்க? சமூக அநீதியினால நியாய தீர்ப்பு வரும் என்று நியாய தீர்ப்பு கொடுத்துருவாங்க. கடைசியாக நம்பிக்கை கொடுப்பாங்க. என்ன நம்பிக்கை? ஹோப். மீதியானவர்கள் சேகரிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுல? முதல் சுழற்சியில. அது எங்க இருக்கு? மீதியா இருக்க சேர்க்கப்படுவார்கள். மீகா 2 அதிகாரம் 12-13 வசனங்கள். புரியுதுங்களா? அப்ப இது யாருக்காக சொல்லப்பட்ட நம்பிக்கையான காரியம்? மீதியா இருக்கிறவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். நியாய தீர்ப்பு யாரு? தேவனுடைய கிரியைகளையும் தேவனுடைய பேச்சையும் தீர்க்கதரிசி சொன்ன காரியங்களையும் அவமதித்து பாவத்திலிருந்து வெல்ல வராம அநீதி மேலும் மேலும் அநீதியிலே செய்தவர்கள், சமூக அநீதியில ஈடுபட்டவர்கள் எல்லாரும் நியாய தீர்க்கப்பட்டு அவர்கள் அழிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் நம்பி யாருக்கு மட்டும் பாதுகாக்கப்பட்டு தேவனுக்காக சேர்க்கப்படுவார்கள்? மீதியானவர்கள். யாரு? மீதியானவர்கள் மட்டுமே சேர்க்கப்படுவார்கள். அது முதல் சுழற்சி. மீகா 1-2 அதிகாரத்துல நம்பிக்கை வசனம் எங்க இருக்கு? மீகா 2 அதிகாரம் 13-14, 12-13 இருக்கு. 2வது சுழற்சி மீகா 3-5 அதிகாரங்கள்ல 2வது சுழற்சி. அதுல நியாய தீர்ப்பு யாரு கொடுக்குறாங்க? நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க. எதற்கு நியாய தீர்ப்பு? தலைவர்கள் எல்லாம் ஊழல் ஆயிட்டாங்க. யாரெல்லாம் தலைவர்கள்? ராஜா ஊழல் ஆயிட்டாங்க, ராஜா பிரதிநிதிகள் ஊழல் ஆயிட்டாங்க, ஆசாரியர் ஊழல் ஆயிட்டா, தீர்க்கதரிசி, இவர்களெல்லாம் தலைமை பதவியில் இருக்கிறவங்க, இவர்கள் எல்லாம் ஊழல் நிறைந்தவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கை செய்தியை கொடுக்குறாங்க. உங்க ராஜாவால உங்களை காப்பாற்ற முடியாது, ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ராஜா பிறக்கிறாரு. அவர் எங்க பிறக்கிறாரு? மெசியாவாக பெத்லகேமிலே பிறக்கிறார் எங்க நம்பிக்கை கொடுக்குறாங்க. யாருக்கு அந்த நம்பிக்கை கொடுக்குறாங்க? மிச்சம் இருக்கிறவர்களுக்கு. அந்த மிச்சம் இருக்கிறவர்கள் மூலமாகத்தான் பெத்லகேமிலே மெசியா பிறக்க போறாரு. புரியுதுங்களா? மிச்ச பேரை நியாய தீர்க்கப்பட போறாங்க. இது 2வது சுழற்சி. 3வது சுழற்சி எது கொடுக்குறாங்க? மீகா 6-7 அதிகாரத்துல கொடுக்குறாங்க. அங்க எதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க? மொத்தமாக தார்மீக சரிவு, எல்லாமே சரிஞ்சிச்சு. இது அதுன்னு இல்ல, எல்லாருமே தார்மீகமாக மொராலிட்டியாக எல்லா இடத்திலும் சரிவு, மிகப்பெரிய சரிவு, போக போக மோசமாயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட சீனில் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. எல்லாருமே பாவத்தில் விழுந்துட்டாங்க. ரோமர் அதிகாரத்தில் சொல்லுவாங்க, எல்லாருமே பாவிகள், பாவம் இல்லைன்னு யார்ட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பாவத்திலிருந்து மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார்னு ரோமர் அதிகாரத்துக்கு பவுல் எழுதுறது போல இங்கே 6-7 அதிகாரத்தில் பார்க்கும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா நம்பிக்கை என்ன? மீதம் இருக்கிறவருடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்க, யார்? மீதியா இருக்கிறவர்கள், மிச்சம் இருக்கிறவர்கள் பாவங்களை முழுமையாக மன்னிக்கப்படுகிறது அப்படி என்று சொல்லி இந்த மீகா புஸ்தகத்தை முடிக்கிறாங்க. மீகா புஸ்தகத்தை 3 சுழற்சியா படிக்கணும், இல்லை புரியாது. முதல் சுழற்சியில 1-2 அதிகாரங்கள், அங்க முதல் அதிகாரம்
அதிகாரத்துல நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க. எதற்கு? சமூக அநீதிக்கு எதிராக நியாய தீர்ப்பு. ஆனா என்ன ஒரு நம்பிக்கையின் வாக்குத்தத்தம், மீதியா இருக்கிறவர்கள் தேவனுக்காக சேர்க்கப்படுவார்கள். சுழற்சி 2ல 3ல 5 அதிகாரம் நியாய தீர்ப்பு. எதுக்கு? தலைமையெல்லாம் ஊழல் ஆயிடுச்சு, தலைமை இல்லை, ஆனா எல்லாவற்றுக்கும் தலையாக இருக்கிற மெசியா இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பார்னு நம்பிக்கை வசனத்தோட முடிக்கிறாங்க. அதே மாதிரி 3வது சுழற்சி 6 மற்றும் 7 அதிகாரங்கள் எதற்கு நியாய தீர்ப்பு? மொத்தமா நாசம் ஆயிடுச்சு, எல்லாரும் பாவம் பண்ணிட்டாங்க, ஆனால் நம்பிக்கை வசனம் பாவத்திலிருந்து முழுமையாக மன்னிப்பு ஏற்படும் என்று சொல்லி முடிக்கிறாங்க. சோ முதலாவது சிறையிருப்பிலிருந்து நம்மை வழிநடத்துகிறவர். முதல் தலைப்பு மீகா 1:2. அதாவது தடைகளை நீக்கி போடுகிறவர் யாருன்னு சொன்னோம்? சிறையிருப்பிலிருந்து நம்மை வழிநடத்துகிறவர், தடைகளை நீக்கி போடுகிற மீகா 1:2 அதிகாரம். முதல் சுழற்சியில் இஸ்ரவேல் தங்கள் பாவத்தின் காரணமாக நாடு கடத்தப்படுவார்கள் என்று அச்சுறுத்தப்படுகிறது. அது எங்க இருக்கு? மீகா 1 அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 11 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு போகும் பொழுது, பாவத்தின் நிமித்தமாக நாடு கடத்தப்படுவார்கள். யாரு? சமாரியா 10 கோத்திரம் அசீரியாவுக்கு நாடு கடத்தப்படும். இது இன்னும் பாவத்தில் இழுக்கிறதுனால அந்த அசீரியா யூதா தேசத்துக்கு விரோதமாக கூட வரும். ஆனா மீதியா இருக்கிறவர்களை சேகரிக்கும்படியாக தேவன் எருசலேமை மட்டும் காப்பாற்றிடுவாரு. எவ்வாறாயிரும் கர்த்தர் அசீரிய முற்றுகையில் இருந்து தப்பி பிழைக்க எருசலேமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மீதியானவர்களை ஒன்று சேர்த்து அவர்கள் ராஜாவாக வருவார். புரியுதா? இப்ப யாருக்காக அந்த எருசலேமில் மட்டும் காப்பாற்றப்பட்டுச்சு? மீதியா இருக்கிறவர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் காப்பாற்றப்பட்டுச்சு. கொஞ்சம் பேரு அதுவும் போயிட்டு இருக்கும். அப்போ அதான் மீகா 2ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துக்கு நம்ம வருகிறோம். அதான் திறவுகோல் வசனம். மெய்ப்ப முதலாவது மீகா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? எருசலேம்லே எல்லாமே 40 பட்டணங்கள் அசீரியா கொண்டு போயிடுச்சு, எருசலேம் மட்டும் மிச்சம் இருக்கு. அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்னது? மீதியா இருக்கிறவர்கள் சேர்க்கப்படுவார்கள். சேர்க்கப்பட்டார்கள், சேர்க்கப்பட்டது. எருசலேம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. ஒரு தூதனை அனுப்பி 1,69,000 அசீரிய ராணுவம் அழிக்கப்பட்டு அவங்க காப்பாற்றப்பட்டார்கள். அப்படிப்பட்ட காப்பாற்றப்பட்டும்படியாக அனுப்பப்பட்ட ராஜா மெய்ப்பர் ராஜா. மீகா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லோரையும் நான் நிச்சயமாக கூட்டுவேன், இஸ்ரவேலின் மீதியானவர் நிச்சயமாக சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல அவர்கள் ஏக கூட்டமாக்குவேன். என் தொழுவத்திற்குள்ளே சேர்ந்த மந்தைக்குள் சமமாய் ஜனத்திரனால் இறைச்சல் உண்டாகும். இது எப்படி ஆனது சொல்லுங்க. இந்த மெய்ப்பர் ராஜா எங்க நிறைவேறியது? இயேசு கிறிஸ்து தான் இந்த மெய்ப்பரின் ராஜாவை புதிய ஏற்பாட்டிலே நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பன், ஆடுகளுக்காக மரித்தவர். யோவான் 10:12. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பெரிய மெய்ப்பர், மரித்தோழிலிருந்து உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து, அவர் பெரிய மெய்ப்பர் அப்படி என்று சொல்லியும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் தலைமை மெய்ப்பர், தம்முடைய மந்தைக்காக திரும்பி வரப்போகிற தலைமை மெய்ப்பர். அப்போ மீகா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மீதியானவர்களுக்கு சேர்க்கப்படுவார்கள் அப்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சபை என்கிறதிலே கூட்டி சேர்த்தார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக ஒன்றாக இணைக்கப்பட்டார்கள். தடுப்புச்சுவர் உடைக்கப்பட்டது அப்படி என்று சொல்லி அவர் உலகத்துக்கு வந்தாரு. பாவத்துக்காக மக்களோட ஜனங்களுக்காக பாவங்களுக்காக மரித்த ஆடுகளுக்காக மரிக்க தயாராக இருக்கிற நல்ல மெய்ப்பன், மரித்தோலிருந்து உயிர் தெழுந்த பெரிய மெய்ப்பன், தன் மந்தைகளுக்காக திரும்பி வரும் தலைமையான மெய்ப்பன் இயேசு கிறிஸ்து. அடுத்த தடைகளை நீக்கி போடுகிறவர். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகள் நீங்கி வாசலால் உட்பிரவேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்கள் முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். அதுதான் தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்போ தடைகளை நீக்கி உடைப்பவர், அதாவது தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று சொல்லி பார்க்கும்போது வினைச்சொல் வெர்பு, நீக்கி போடுகிறவர் அப்படி என்றால் அது எபிரேய வார்த்தை பாராஷ் என்கிற எபிரேய வார்த்தையிலிருந்து வந்தது. அப்போ உடைப்பவர் அப்படி என்றதன் பொருள் உடைப்பதற்கு, வெடிப்பது, ஒரு திறப்பை உருவாக்குவது, தடைகளை அகற்றுவது என்று பொருள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் உடைக்க வேண்டுமோ அது உடைத்து போடுவார். எதையெல்லாம் வெடித்து சிதற பண்ண வேண்டுமோ சிதற பண்ணுவார். எங்கெல்லாம் திறப்பை உண்டாக்க வேண்டுமோ அங்கே திறப்பை உண்டாக்குவார். எங்கெல்லாம் தடைகளை அகற்ற வேண்டுமோ நிச்சயமாக தடைகளை அகற்றுவார். எனவே தடைகளை நீக்கி போடுகிற என்பது முதலில் சென்று மற்றவர்கள் பின்பற்ற ஒரு வழியை உருவாக்குகிறவர். நம்ம நினைக்கிறோம் நம்ம அடைப்பட்டிருக்கிறோம், வெளியிலேருந்து இயேசு கிறிஸ்து கதவை திறந்து வெளில கொண்டு வருவார்னு. ஆனா இங்க அப்படி சொல்லல. இயேசு கிறிஸ்து நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்து நம்ம கூட இருந்து அவர் தடையை நீக்கி அவர் முதல்ல போறாரு, அதுக்கப்புறம் அவர் பின்னாடி நம்ம போறோம். அதே தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவேறிச்சு. எப்படி சொல்றோம்? கிறிஸ்து நம்மை
உள்ளிருந்து மீட்பதற்காக நம்முடைய சிறையிருப்புக்குள்ளாக நுழைந்தார். அவரே இந்த உலகத்துக்கு வந்து தேவனுடைய நித்திய குமாரனாகி அவர் மனித நிலைக்குள் நுழைந்து பாவமுள்ள மனித குலத்துடன் தன்னை அடையாளம் கண்டு கொண்டார். அதான் எபிரேயர் 2:14 பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போற மாம்சத்தை ரத்தத்தை உடையவராய் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன் தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு வந்தார். ரைட்டா? அதேதான் இங்க நடக்குது. அதுதான் இந்த எங்க பாடுறோம், அவர் உள்ள வராரு. வெளியில இருந்து கதவை திறக்கல, நம்ம கூட உள்ள வராரு. அவர் ஃபர்ஸ்ட் உடைக்கிறாரு, அதுக்கு பின்னாடி நம்ம கடந்து போகிறோம். அவர் எதையெல்லாம் உடைத்தார்? மரணத்தை உடைத்தார், பாவத்தை உடைத்தார், அப்புறம் வந்து பிசாசின் கிரியைகளை அழித்தார். அவரை முன் கடந்து போனார், அவருக்கு பின்பாக நாம போகிறோம். எபிரேயர் 2:15 ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை யாவரையும் விடுதலை படும் படிக்க அப்படி ஆனார். அவருக்கு நம்ம வந்தார்னா வந்தார். நம்ம யார்? மீதியானவர்கள். நமக்கு முன்பாக கடந்து ஜெயிச்சாரா? ஆமென். அப்போ அப்படியாக அவரை ரட்சிக்கப்பட்ட நாம் இப்பொழுது எப்படிப்பட்ட சுவரை பார்க்கிறோம்? நம்ம இப்படி ரட்சிக்கப்பட்டோம், ஆமா ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே, நம்ம உம்மால ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா தற்போது வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சுவரே இல்லையான இருக்கு. என்னென்ன சுவர் இருக்கு? உலக சுவர் இருக்கு முதலாவது. அப்போ நாம் இப்பொழுது எதிர்கொள்ளும் சுவர் என்ன? இப்பொழுது நான் வசனத்தை முடிச்சு விடுகிறேன். இந்த 5 நிமிஷத்துல இந்த செய்தி முடிக்கப்பட்டு விடும். நாம் இப்போது எதிர்கொள்ளும் சுவர்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது சொல்லுது உலகம் நமக்கு கொடுக்கிற சுவர். இரண்டாவது சாத்தானுடைய வாயில் அடப்படிச்சு. மூன்றாவது மாம்சத்தின் கோட்டை இருக்கு. நான்காவது சாத்தியமற்ற சூழ்நிலை இருக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகம் என்ன சுவரை கொடுக்குதுன்னு பார்க்கும்போது, உலகம் மெட்டீரியலிசம். பத்தியா பொருள் எப்படி இருக்கு பத்தியா, அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்கு பத்தியா, அவங்ககிட்ட பணம் எப்படி இருக்கு பத்தியா, அவங்க எவ்வளவு வீடு எல்லாம் வாங்கிக்கிறாங்க பத்தியா, அவங்க பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பத்தியா, அவங்க என்ன இருக்கிறாங்க, என்ன ட்ரெஸ், என்ன நகை போட்டிருக்காங்க, எப்படி எல்லாம் இருக்கிறாங்க, நீ எப்படி இருக்க பத்தியா அப்படின்னு உலக சுவர் வந்து நிற்கும். ரைட்டா? அதெல்லாம் இதுதான் உலக சுவர் கொடுக்கும். அப்புறம் உலகம் என்ன கொடுக்கும்? பெருமை கொடுக்கும், பொறாமையை கொடுக்கும், அதெல்லாம் கொடுக்கும். உலகம் இதுதான் கொடுக்கும். உலக சுவர் நமக்கு எப்போதும் வந்து தாக்கும். நம்ம சொல்றோம் அப்படிலாம் கிடையாது இல்லை. ஆனா கூட ஒரு இடத்துல போகும்போது நம்ம நம்ம மற்றவங்களை பார்க்குறோம், நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே நம்ம இவ்வளோ உண்மையா இருந்தோமே ஆண்டவரே, எனக்கு எதுவுமே இல்லையே, எல்லாரும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, நல்லா இருக்காங்க ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நாம மட்டும் சொல்ல. சங்கீத புஸ்தகத்துல அப்படி சங்கீதக்காரர் எழுதுறத நம்ம பார்க்குறோம். இப்படி அநியாயம் பண்றாங்க, குழந்தை நல்லா பிறக்குது, அவங்க வீட்டு ஆடு மாடு சூப்பரா இருக்கு, வெளில போறாங்க வராங்க, நான் இப்படி உமக்காக உட்கார்ந்துருக்கேன், ஒண்ணுமே இல்லை ஆண்டவரன். அப்ப சொல்றாரு, அவங்களை பார்க்காதமா, அவங்க முடிவு அழிவு. புரியுதுங்களா? உங்களுடைய முடிவு சமாதானம். அப்போ நம்ம உலக பொருளை பார்க்கும்போது நம்ம கண் யார் மேல இருக்கணும்? தேவன் மேல் நோக்கமா இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி எபிரேயர் 12:2 சொல்லுங்க. ரெண்டாவது சாத்தான் கொடுக்கிற வாயில். சாத்தான் கொடுக்குறான். அவன் என்னென்ன கொடுக்குறான்? டிசப்ஷன் கொடுப்பான், கில்ட் கொடுப்பான், அவன் எல்லாம் வேற என்னென்னமோ கொடுத்துக்கிட்டே இருக்கான். சாத்தான் ஒரு நாளைக்கு தேவையில்லாத சிந்தனை எல்லாம் கொடுத்து டிசப்ஷன், மாயம், மயக்கம் அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப அவனை எப்படி ஜெயிக்கிறது? இயேசு கிறிஸ்து ஜெயிச்சிட்டாரு. அதனால பிசாசு சொல்றதை கேட்க மாட்டேன், வார்த்தையால அவனை ஜெயிச்சுட்டு இயேசு கிறிஸ்துவை பின்தொடரணும். மூன்றாவது மாம்சத்தின் நமக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறான், வெளியிலேருந்து வந்தான், உலகம் வெளிலேருந்து வருது, பிசாசு வருது, ஏன்குள்ளே ஒருத்தர் இருக்கிறான். யார் அது? மாம்சம் நாள் ஒன்றுக்கு ஆவியும் மாம்சம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. மாம்சத்தில்தான் ஜெயிக்கிறது, ஆவியானவர் ஜெயிக்கிறாங்க. என்ன பண்ண தெரியல. அதனால மாம்சத்தை ஜெயிக்க என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியார் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நான் உங்களுக்கு தனியா விடல, உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கேன். உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீங்க, மாம்சத்தை ஜெயிப்பீங்க, சாத்தானை ஜெயிப்பீங்க. உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்காரு. அப்ப மாம்ச கோட்டையை தகர்த்துவதற்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்காரு. சாத்தியமற்ற சூழ்நிலை வருதா? பயங்கரமா வருது. என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு, என்ன நடக்கும்னு தெரியல, இதுல எப்படி முடியும்னு தெரியல. இப்ப முக்கியமாக இப்ப நம்ம கல்ஃப் ஸ்டேஷன்ல இருக்கிறோம், சாத்தியமற்ற சூழ்நிலை தான். எல்லா இடத்துலயும் வேலை இழப்பு, லாங் லீவ் கொடுக்குறாங்க, எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்ல, அடுத்து என்ன நடக்கும் தெரியாது. நம்ம குழந்தை குட்டியோட இங்க இருக்கிறோம். இங்க மட்டும் இல்ல, யூஎஸ்லயே அதான் பிரச்சனை. நிறைய H1B விசா எல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்க நிறைய பேர் வீடெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, வேலை போயிட்டு ஊருக்கு போங்கிறாங்க. இந்த வீடை விற்க முடியல, வீடை விட்டுட்டு வர முடியல, விற்கவும் முடியல, அவங்க ஒரு கஷ்டத்துல போறாங்க. உலகமெல்லாம் மிகுந்த பயங்கரமான சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த சாத்தியமற்ற சூழ்நிலையிலே நம்முடைய கஷ்டத்தின் நடுவிலே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். முன்பு நமக்கு அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்தினார், முன்பு இப்ப பிரச்சனை வரும்போது நம்மளை எப்படியெல்லாம் நடத்தின நினைவு கூர்ந்து, தேவன் இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து கெட்டியாக பிடிச்சு கொள்ளுங்கள். சூழ்நிலை மாறும் பொழுது வசனத்தை அறிக்கையிடுங்கள். அப்படிதான் செங்கடலை பிறந்தார், யோர்தானை பிரிச்சு கொடுத்தாரு, எரிகோவை உடைத்து போட்டாரு, பேதுரு சிறையில இருந்தார், சிறையை உடைச்சுக்கிட்டு வெளியில வாப்பாண்டார், பவுல் சிறையில இருந்தார், சிறையில இருந்து வெளில கொண்டு வந்தார். நம்முடைய
வாழ்க்கையிலே அவர் எதை தொடங்கினாரோ அது முடியும் மட்டும் நிச்சயம் விடமாட்டார். அதனால சாற்றமற்ற சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க. நமக்கு முன்பாக யார் போயிட்டு இருக்காரு? தலைகளை நீக்குகிறவர் போயிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் எங்க பிறந்தாரு? பெத்லகேமிலே பிறந்தார். சிறிய ஊரிலே பிறந்தார். பெத்லகேமே, சிறிய ஊரே, நீ சிறியவன் நினைக்கிறாயா? உன்னிலிருந்து ஆட்சி செய்கிறவர் பிறப்பார். அவருடைய பிறப்பு ஆதியில் இருக்கிறது என்று சொன்னார். அதனால சிறியவனா இருக்கிறோம், ஒண்ணுமில்லாம இருக்கேன்னு நீங்க நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து, சிறிய இடத்துல இருந்து பிறந்தாரு. அப்படி பிறந்தவரை உலகத்துக்கு மேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தினார். அப்படிப்பட்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால தடைகளை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. வெக்கேஷனுக்கு போயிட்டு வாங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களை ஒரு பொழுதும் கைவிடாத தேவனாக இருந்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க தைரியமா இருந்து வருகிற சூழ்நிலையை ஜெயம் கொள்ளுங்க. ஏனென்றால் வாக்குத்தத்தமாக சொல்கிறார், தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போயிட்டு இருக்கிறார். சிறுமையிலே பிறந்தவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போயிட்டு இருக்கிறார். எல்லா எளிமையிலே பிறந்தவர் நமக்கு முன்பாக நடந்து போயிட்டு இருக்கிறார். பிசாசை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தர் எல்லா சுவரை உடைக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக.